அதிகாரப்பூர்வ அறிவிப்பு செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்வார். அரசாணை வெளியிட்ட தமிழக அரசு. அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறையில் பணி நியமனத்தில் முறைகேடு தொடர்பான புகாரில் மதுவிலக்கு செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறையினர் கைது செய்தனர். அமலாக்கத்துறை அதிகாரிகள் அழைத்து சென்றபோது செந்தில் பாலாஜிக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதால் ஓமந்தூர் பல்நோக்கு மருத்துவமனைக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவரை அழைத்து சென்றனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் நீதிமன்றத்தின் உத்தரவின்படி காவேரி மருத்துவமனைக்கு செந்தில் பாலாஜி அனுமதிக்கப்பட்டுள்ளார். அமைச்சர் செந்தில் பாலாஜி வகித்து வந்த மின்துறை கூடுதலாக அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கும் மதுவிலக்குத்துறை கூடுதலாக அமைச்சர் முத்துசாமிக்கும் வழங்க தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் ஆளுநரிடம் பரிந்துரை செய்தார். முதல்வர் ஸ்டாலின் பரிந்துரை கடிதம் ஆளுநருக்கு அனுப்பப்பட்டது. ஆளுநரால் நிராகரிக்கப்பட்ட நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பொன்முடி செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியில் இருந்து நீக்குமாறு ஆளுநர் கோரியதாகவும் செந்தில் பாலாஜியின் இலாக்காக்களை பிற அமைச்சர்களுக்கு பிரித்து கொடுக்கும் அரசின் பரிந்துரையும் ஆளுநர் RN ரவி ஏற்க மறுத்துவிட்டார் எனவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி கவனித்து வைத்த துறைகளான மின்துறை கூடுதலாக அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கும் மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமிக்கும் வழங்க பரிந்துரைக்கப்பட்டதற்கு ஒப்புதல் அளிக்கப்படுகிறது எனவும் செந்தில் பாலாஜி குற்றவியல் வழக்குகளை எதிர்கொண்டு நீதிமன்ற காவலில் இருப்பதால் அமைச்சராக தொடர்வதற்கு ஆளுநர் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆளுநர் மாளிகை அறிவித்தது. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அரசாணையின்படி அமைச்சர் செந்தில் பாலாஜி பொறுப்பில் இருந்த மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை ஆகியவை அவரது உடல் நிலையின் காரணமாக நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கும், மின்சாரத்துறை, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமிக்கும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை பார்த்தீங்கன்னா துறையும் பிரித்து வழங்கி தமிழ்நாடு அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. மேலும் செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத மினிஸ்டர் வித்தவுட் ப்ரோஃபோலா அமைச்சராக தொடரவும் என ஆணையிடப்பட்டுள்ளது என அரசாணையில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இலாக்காக்கள் இல்லாத அமைச்சராக பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி இனி செயல்படுவார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழக அரசு ஒரு செய்தியை நமக்கு கொடுத்துருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா இப்பொழுது மருத்துவமனையில் இருக்கிறதுனால அதை முடிந்து வந்த பிறகு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி பார்த்தீங்கன்னா இலாக்கா இல்லாத அமைச்சராக பார்த்தீங்கன்னா போஸ்டிங்கில் அப்படியே தொடர்வார் அப்படின்ற மாதிரி செய்திகளை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.